Let us start with previous year question paper discussion. So அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு accounting for partnership. ஸோ அதில் நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த சாப்டர்ஸ்ல இருந்து நம்மளுக்கு 10 questions கிட்ட கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அக்கௌண்டிங் ஃபார் பார்ட்னர்ஷிப்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் நம்ம அதிகமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், எம்சிக்யூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு எலிமினேட் பண்ண தான் ட்ரை பண்ணணும். ஒரு ஆப்ஷனை இது வருமா வராதா அப்படின்னு செலக்ட் பண்றதுக்கு பதிலாக நீங்க எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ ஈஸியா நம்மளுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கறத நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் எம்சிக்யூ பாருங்க, இதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க அண்ட் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2:1. சி வந்துட்டு 1st July 2023 டெத் ஆயிடுறாரு. அண்ட் அந்த கன்சர்ன் என்ன பண்றாங்க, P&L அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணதுல ப்ராஃபிட் வந்து 1,75,000 அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஐட்டம் வந்து என்னோட எந்த ஸ்டேட்மெண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், வெதர் நான் இதை P&L காமிக்கணுமா ஒரு P&L அப்ரோப்ரியேஷன்ல நான் காமிக்கணுமா, அது டெபிட் சைடா கிரெடிட் சைடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அண்ட் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, P&L அக்கௌண்டோட ஃபார்மேட்டையும் ஞாபகம் வைங்க, சரியா? அண்ட் P&L அக்கௌண்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம், வாட் we will do, எக்ஸ்பென்சஸ் அண்ட் எனக்கு கிடைக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட்டை நான் இங்கே எழுதுவேன், கரெக்டா? அண்ட் என்னோட கிராஸ் ப்ராஃபிட் இங்கே வரும். அண்ட் இதுக்கு அடுத்தது எனக்கு இன்டைரக்டா இன்கம்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா இந்த சைடு வரும், கரெக்டா இல்லையா? சேம் இதே ஃபார்மேட் தான் P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்லையும் இருக்க போகுது, ரைட்? அண்ட் இப்போ நான் P&L அக்கௌண்ட் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, மறுபடியும் எனக்கு இது P&L வருமா, வராது. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல நான் என்ன பண்ணணும், ஒரு பார்ட்னருக்கும் என்னோட ப்ராஃபிட்ல வந்து நான் எவ்வளோ ஷேர் நான் கொடுக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் நாங்கள் காமிக்கணும். ஸோ இப்போ என்னோட ஆப்ஷன் செகண்ட் ஒன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல நான் டெபிட் பண்ணணும், ரைட்? நெக்ஸ்ட், a partnership can have maximum 50 partners அப்படின்னு சொல்லிட்டு லிமிட் பண்ணது வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க அண்ட் அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேரிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3:3:4 அண்ட் they decided to share future profits equally. ஸோ இப்போ இங்கே நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், நியூ ஷேர் இருக்கு அண்ட் ஓல்டு ஷேர் இருக்கு, அவங்களுக்கு சாக்ரிஃபைஸா ஒரு கெயின் ஆகுதா அப்படின்றத ஐ ஹாவ் டு ஃபைண்ட் இட் அவுட், ரைட்? ஓகே, ஸோ இதை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம், நியூ ஷேர் மைனஸ் ஓல்டு ஒன் அப்படின்னு நான் போட்டேன்னா எனக்கு பாசிட்டிவ்ல வரும்போது அவங்க கெயின் பண்றாங்கன்னு நான் எடுத்துக்கலாம், மைனஸ்ல வந்துச்சுன்னா நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா நான் என்னன்னு எடுத்துக்கலாம், அவங்க சாக்ரிஃபைஸ் பண்றாங்க அப்படின்னு ஐ கேன் அஸ்யூம், சரியா? ஓகே, ஏ ஓடுது. இப்போ இங்க 3 பேர் இருக்கிறதுனால, இப்போ 2 பேர் இருந்தாங்கன்னா சரி பாதி 1/2 அப்படின்னு சொல்லலாம். இங்க 3 பேர் இருக்காங்க, அப்ப நான் என்ன சொல்லணும், 1/3 அப்படிங்கறத நான் சொல்லணும், கரெக்டா? ஸோ இப்போ இதுதான் என்னோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவா இருக்கு. அண்ட் இதுல இருந்து நான் என்ன மைனஸ் பண்ணணும்னு பாருங்க, ஓல்டு ரேஷியோவை நான் மைனஸ் பண்ணணும். இது எப்படி எடுத்துக்கலாம், 3 divided by 3 plus 3 plus 4. So 6 plus 4, 10. சரியா? And minus 3 by 10 minus C ஓடது என்ன 4. So 4 by 10 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன், சரிங்களா? அண்ட் இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த 2 சைடும் ஈக்குவலா வரணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணா எனக்கு ஈக்குவலா வரும் அப்படின்னு பாருங்க. ஓரல் இன்னொரு டெக்னிக், ஈஸியா இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சு போடுறதுக்கு பதிலா என்ன பண்ணிடலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா we will find out easily. So cross multiplication பண்ணோம் we will get 10 minus 9 divided by 30 and 10 minus 9 divided by 30 and 12 minus 10 divided by 30. Fine. And இதை further simplify பண்ணோம்னா 1/30, இங்கேயும் 1/30 and இங்க 2/30 எனக்கு நெகட்டிவ்ல வரும். ஸோ நெகட்டிவ் அப்படின்னு நான் மென்ஷன் பண்றதுக்கு பதிலாக நான் பிராக்கெட் பண்ணிட்டேனாலே அது நெகட்டிவ் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ அதில் பாருங்க 1/30 கெயின் அண்ட் சாக்ரிஃபைஸ் 2. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஆன்சர் என்னது,
1 second. First one. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் லிஸ்ட் 1 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருக்காங்க. இதுல நான் என்ன பண்ணணும்? ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. ஸோ எனக்கு டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்கு எத்தனை மந்த்துக்கு நான் இன்ட்ரெஸ்ட் கம்ப்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட கொஸ்டின். ஃபைன். ஓகே. அண்ட் இப்போ பாருங்க அட் த எண்ட் ஆஃப் ஈச் ஹாஃப் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நான் எப்போ வித்ட்ரா பண்ணுவேன்? 6வது மாதம் ஒரு டைம் வித்ட்ரா பண்ணுவேன் அண்ட் 12வது மாதம் ஒரு டைம் வித்ட்ரா பண்ணுவேன். இதுக்கு நான் ஆவரேஜ் எடுத்துக்கலாமா? ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்க. யூ வில் கெட் 9 month. ஸோ அப்போ 12 என்னோட ஆவரேஜ், சாரி 12 வந்து எனக்கு ஒரு இயர்ல இருக்கக்கூடிய மந்த் அண்ட் என்னோட ஆவரேஜ் என்னது 9. இதுக்கான டிஃபரன்ஸ் மந்த்துக்கு தான் நான் என்ன பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது சார்ஜ் பண்ணணும். சப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் எதுல இருக்குன்னு பாருங்க. இங்க 2 இடத்துல வருது. ஃபைன். அப்ப இன்னொரு ஐட்டமும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அட் த பிகினிங் ஆஃப் ஈச் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு குவார்ட்டரோட பிகினிங்லயும் நான் என்ன பண்றேன்? வித்ட்ரா பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் 3 மந்த்ல வித்ட்ரா பண்ணுவேன் அண்ட் அகெயின் 6th மந்த் பிளஸ் 9th மந்த் பிளஸ் 12th மந்த் டிவைடட் பை இங்க 4 ஐட்டம் இருக்கிறதுனால ஆவரேஜ் எடுக்கிறதுக்கு நான் டிவைடட் பை 4 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். கம்ப்யூட் பண்ணி சொல்லுங்க எவ்வளவு வருது? So I'm getting 7.5. So அப்ப தேர்ட் ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ இப்போ என்னோட கரெக்டான ஆன்சர் 4th one. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் போலாமா? Kavita and Lalita are the partners sharing profit in the ratio of 2:1. They decided to admit Mohan for 1/4 share in the future profit with a guaranteed amount of 25,000. Both Kavita and Lalita undertake to meet the liability arising due to the guaranteed amount to Mohan in their respective profit and loss sharing ratio. ஸோ இது எப்பயுமே ஜென்ரலாக சொல்லும்போது P&L ரேஷியோ அப்படின்றத தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. அண்ட் firm earned a profit of 76,000. ஸோ 76,000 ப்ராஃபிட் வருது. ஸோ இதில் நான் என்ன கம்ப்யூட் பண்ணணும் அப்படின்னா என்னோட ப்ராஃபிட் 76,000. இதுல 1/4 மட்டும்தான் நான் யாருக்கு கொடுக்குறேன்? மோகனுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ இன்டூ 1/4 ஷேர் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 1/4 ஷேர் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது we will get 19,000. சரியா? அண்ட் கேரண்டீட் அமௌண்ட் எவ்வளோன்னு பாருங்க. 25,000 வந்துருது. அப்போ பேலன்ஸ் என்னன்றதை தான் நான் பார்த்து ஸ்ப்ளிட் பண்ணணும். கரெக்டா? ஸோ 25,000 minus 19,000 I will get 6,000. சரியா? அண்ட் இந்த 6,000 2:1 அப்படிங்கிற ரேஷியோல நான் பார்ட்னர்ஸ்க்கு பிரிச்சு கொடுக்கணும். ஸோ இப்போ 6,000 இன்டூ 2/, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நான் கீழே எடுத்துக்கணும். 2/3 அண்ட் 6,000 இன்டூ 1/3. ஸோ இதை போட்டிங்க அப்படின்னா you will get the answer. ஸோ இப்போ யாரோடது கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கவிதாவோடது மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ 2/3 அப்படிங்கிறத மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன்னா போதும். ஸோ I will get 4,000. Next one. Anush Nithu are the partners sharing profits in the ratio of 3:2. They admitted Jyoti as a new partner for 3/10 share. So 3/10 கொடுக்குறாங்க அண்ட் இதுல 2/10 யார்கிட்ட இருந்து வருதுன்னு பாருங்க. அனுஷ் கிட்ட இருந்தும் 1/10 யார்கிட்ட இருந்து வருது? நீத்து கிட்ட இருந்தும் வருது. ஸோ இப்போ இவங்களோட ஷேர்ல இந்த அமௌண்ட் ரெடியூஸ் ஆகும். கரெக்டா? அண்ட் இப்போ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நான் என்ன பண்ணலாம்? இவங்களோட ஓல்டு ரேஷியோ பாருங்க 3/5. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணேன்னா I will get 5. அண்ட் இதுல இருந்து இவங்களுக்கு ஜோதிக்கு நான் கொடுக்கக்கூடிய ஷேரை நான் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி 2/5 மைனஸ் 1/10. அண்ட் இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸோ இப்போ எனக்கு ரெண்டு சைடு ஒரே மாதிரி வரணுங்கிறதுக்காக நான் இன்டூ 2 கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஆர்எல் ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றதுனாலும் ஐ கேன் டூ. ஓகேங்களா? அண்ட் இதை ஃபர்தரா சிம்பிள் பண்ணும்போது எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்க.
minus 2 by 10, 4 minus 1 by 10, and my final answer will be 4 by 10 and 3 by 10, and ratio எடுக்கும்போது 4:3 அப்படின்னு வரும். and புது பார்ட்னரோட ஷேர் என்ன 3, கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 4:3:3. ஸோ இதுதான் வந்துட்டு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. நெக்ஸ்ட் ஒன், the journal entry for treatment of goodwill when a new partner brings his share of goodwill in cash and one of the old partner gain involves the following. ஸோ இப்போ இதில் எது நம்மளோட ஆன்சராக வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ காமனாக நம்ம என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாருங்கள். குட்வில் ஐட்டம் வரும்போது எந்த பார்ட்னருக்கு கெயின் ஆகுறாங்களோ அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல நம்ம டெபிட் பண்ணுவோம், கரெக்டு. அண்ட் ப்ரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட் இஸ் டெபிட்டட், இதுவும் கரெக்டு. ப்ரீமியம் யாராவது கொண்டு வராங்க அப்படின்னா அது குட்வில் அக்கௌண்ட்ல நம்ம ஃபர்தராக டெபிட் பண்ணுவோம். டெபிட் வாஸ் கம்ஸ் இன். நெக்ஸ்ட், சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட்டட். கெய்னிங் பார்ட்னரை நீங்கள் டெபிட் பண்ணீங்கன்னா சாக்ரிஃபைசிங் பார்ட்னரை நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், கிரெடிட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த 3 ஆப்ஷன் எனக்கு கரெக்ட். அண்ட் கெய்னிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட்டட். ஸோ இது எனக்கு என்ன ஆகாது, அப்ளிகபிள் ஆகாது. எதனால? இங்க ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் கெய்னிங் பார்ட்னரை நான் என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும்னு நான் பார்த்தேன் கேபிட்டல் அக்கௌண்ட்ல. அதையே அப்படியே இங்க ஆப்போசிட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ அது வருமா? வராது. ஸோ இப்போ என்னோட கரெக்டான ஆன்சர் என்னது? ஏபி அண்ட் சி ஒன்லி. நெக்ஸ்ட், the deceased partner's capital account includes the following amount or balance. ஸோ deceased partner அக்கௌண்ட்ல என்னென்ன இருக்கும்? அந்த பார்ட்னரோட ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கும், கரெக்டு. அண்ட் அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன, டெத் வரைக்கும். அண்ட் ஜென்ரல் ரிசர்வ்ல அவங்களோட ஷேர் என்னங்கிறது இருக்கும். அண்ட் அவங்க ஏதாவது ட்ராயிங்ஸ் பண்ணியிருந்தா இருக்கும். அண்ட் எக்ஸிக்யூட்டாருக்கு பே பண்ணதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், டிசீஸ்டு பார்ட்னர் அக்கௌண்ட்ல காமிக்க மாட்டோம். இன்ஸ்டெட் ஆஃப் தட் we will prepare a separate account in the name of executor, கரெக்டுங்களா? ஸோ எக்ஸிக்யூட்டார் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டே நம்ம ஒரு தனி அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதில் தான் நம்மளுக்கு ஃபைனல் பேலன்ஸ் அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் நான் இன்ஸ்டால்மெண்ட்ல ஏதாவது நான் பே பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு அங்கே தான் ரிஃப்ளெக்ட் ஆகும், இங்கே வராது. ஸோ இப்போ என்னோட ஆன்சர் என்னது? ABCD ஒன்லி இருக்கா பாருங்க, செகண்ட் ஆப்ஷன். ஓகே. Next one, identify the correct sequence to be followed while preparing the final accounts of a partnership firm. ஜென்ரலா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கும்போது நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம்? எடுத்ததையுமே ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுவோம், கரெக்டுங்களா? ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டுட்டேன்னா அதோட கண்டினியூஷனாக நான் P&L அக்கௌண்ட் போடுவேன். அண்ட் இதுக்கு அப்புறம் நான் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறத நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இதை வந்து எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் காமனானது, கரெக்டா? அண்ட் பார்ட்னர்ஷிப்ல எக்ஸ்ட்ரா நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? P&L அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இப்போ இது எனக்கு ஆட் ஆகும். அப்போ என்ன சீக்வன்ஸ்ன்னு பாருங்க, C ஃபர்ஸ்ட் வரும் அண்ட் இதுக்கு அடுத்தது P&L அக்கௌண்ட் அண்ட் A வந்து தேர்டா வரும் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஃபோர்த்தா வரும். ஸோ இப்போ 9th ஒன்னுக்கு நம்மளோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2. ஸோ எனக்கு இந்த மாதிரி லிஸ்ட் வரும்போது நான் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு 2 ஐட்டமுக்கு மட்டும் கரெக்டான ஆன்சர் நான் கண்டுபிடிச்சேன்னா போதும், அதை பார்த்து ஆன்சர்னா மார்க் பண்ணிடலாம். எல்லாத்துக்குமே நான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற நெசசரி கிடையாது எனக்கு, சரியா? ஓகே. சேலரி டு அ பார்ட்னர். ஒரு பார்ட்னருக்கு நான் சேலரி கொடுக்குறேன் அப்படிங்கிறது என்னோட கன்சர்னை பொறுத்த வரைக்கும் எங்க வரும்? பார்ட்னருக்கு நான் இண்டிவிஜுவலா கொடுக்குறேன். ஸோ அப்போ அது பார்ட்னரோட அக்கௌண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், கரெக்டுங்களா? ஸோ இப்போ பார்ட்னரோட அக்கௌண்ட்ல டெபிட் சைட் வருமா, கிரெடிட் சைட் வருமா? ஸோ பார்ட்னருக்கு இது இன்கம், ஸோ இட் வில் பி கிரெடிட்டட், சரியா? ஓகே. அடுத்து, ஸோ இது ஒன்று நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேனாலே என்னோட ஆன்சர் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். ஆர்எல் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், செகண்ட் ஒன்று நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், தேர் இஸ் நோ இஷ்யூ. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படிங்கிறத என்னோட கன்சர்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அன் எக்ஸ்பென்சஸ். ஸோ இப்போ நான் எங்கே காமிப்பேன்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட டெபிட் சைட் வந்துடுச்சா?
ஸோ இந்த மாதிரி க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்டோட சாஃப்ட் காப்பி வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லூமினார் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.